ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக கிளியர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்காக இருக்கவே இருக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா அதிலிருந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்கன்னா அது வரைக்கும் இவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் பெரும்பான்மையான மக்கள் வந்து எழுத போகிற சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதாவது நீங்கள் வந்து 12th தான் முடிச்சிருக்கீங்க, என்னால் வந்து டிகிரி படிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு 12th கிரேடுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. அதுதான் வந்து சிஹெச்எஸ்எல். ஸோ இதோட அப்ரிவேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல். ஹையர் செகண்டரினாலே தெரியும், அதாவது 12th வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது வரைக்கும் நான் வந்து எந்த எக்ஸாம்ஸுமே எழுதுனதில்லை. ஸோ எந்த எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணதில்லை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன, ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி பண்ணால் வந்து கிளியர் பண்ண முடியும், எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்க மக்களே, இந்த வீடியோவை வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டுங்க, இதில் வந்து என்ன மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த போஸ்டிங்ஸ் தான் இருக்குது. அதாவது எல்டிசி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி தான் போஸ்டிங் இருக்குது. எனக்கு ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். இதில் கிட்டத்தட்ட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே 3000 5000 இல்லை 6000 வரைக்கும் இருக்குங்க. இது ஒவ்வொரு வருஷமும் வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து வேறுபடும். மினிமமாக ஒரு 3000 to 3500 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 5000 இல்லை 6000 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இதோட பே ஸ்கேல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பேசிக்கான பே வந்து என்னன்னா 19,990 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குங்க. ஸோ அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னா அதுக்கு 29,000 ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து என்னன்னா இதுதான் உங்க சேலரின்னு கேட்ட சேலரி கிடையாது, இது வந்து பேசிக் பே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹச்ஆர்ஏ மற்ற இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்த்து உங்களோட சேலரி இதுல இருந்து 1.5 டைம் கிட்டத்தட்ட வந்து 2 டைம்ஸ் கூட வந்து வரலாம். ஸோ இது வந்து என்னன்னா பேசிக் பே தாங்க. ஸோ அடுத்தது இதுக்கான ஏஜ் வரம்பு, வயது வரம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக எனக்கு வந்து 18 வயசு ஆயிருக்கணும், அதிகபட்சமாக வந்து 27 வயசு இருக்கணுங்க. இது வந்து பொதுவாக இருக்கக்கூடியது. ஸோ இதை தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த கம்யூனிட்டி கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து என்னன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதே எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் கொடுப்பாங்க. இதே வந்து நீங்க பிசிக்கலி சேலஞ்சரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் சொல்லிட்டு ஒவ்வொரு பிசிக்கல் சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுப்பாங்க. இந்த 27 வயசுங்கிறது எல்லாத்துக்கும் கிடையாது, பொது பிரிவினருக்கு மட்டும்தான். ஸோ மற்றபடி கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னாலே பயப்படுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக இருக்கும். நிறைய பேர் இப்போ நம்ம தமிழ் பசங்க அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன், நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் வந்து படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தியும் தெரியாது, எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னாலே வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்தியில் தான் இருக்கும் இல்லைன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து மற்ற எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஆனால் எஸ்எஸ்சியில் எம்டிஎஸும் சிஹெச்எஸ்எல்லும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15 லாங்குவேஜில் வந்து எழுதலாங்க. அதில் தமிழும் ஒரு லாங்குவேஜ். அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளில் என்னால் 15 லாங்குவேஜில் வந்து என்னென்னா இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அதாவது என்னென்ன லாங்குவேஜ்னா உருது, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, அசாமி, பெங்காலி, குஜராத்தி, கொங்கணி, மெய்ட்டி அதாவது மணிப்பூரிங்க. ஸோ அதுக்கடுத்தது மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, அதுக்கப்புறம் ஹிந்தி, இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி வந்து 15 லாங்குவேஜில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். உங்களுக்கு வந்து என்னென்னா கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா இந்த 15 லாங்குவேஜில் நீங்கள் எந்த லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் இருக்கும். ஸோ முன்னாடி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னா ஹிந்தியில் தான் இருக்கும், இங்கிலீஷில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த கவலையெல்லாம் கிடையாது. நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க, அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்கீங்க, எனக்கு வந்து இங்கிலீஷே வராது அப்படின்னாலும் உங்களால் இந்த எக்ஸாம்ஸை எழுத முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களால் நல்ல ஸ்கோர் எடுத்தே வந்து கிராக்கும் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை வந்து என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா
ஸோ நம்ம வந்து பேனாலாம் கொண்டு போகணும், பேப்பர் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணணும், டிக் பண்ணணும், ஷேட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ். நமக்கு வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸுங்க. நம்ம வந்து இந்த முன்னாடிலாம் பார்த்தோம்னா வந்து பேப்பர்லாம் வந்துருக்கும். ஸோ அதில் வந்து அந்த சின்னமாக இந்த மாதிரி ரவுண்டெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இந்த ரவுண்டில் வந்து நான் கரெக்டாக வந்து இப்படி ஷேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரவுண்டுக்கெலாம் வந்து போகக்கூடாது. ஒருவேளை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரவுண்ட்ஸுக்கெலாம் போச்சு அப்படின்னா உங்களோட அந்த கொஸ்டின் வந்து கட் பண்ணிடுவோம், மைனஸ் மார்க்கெலாம் வந்து கொடுப்போம் அப்படின்லாம் இருக்கும். இது ஒருவேளை டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கலாம், யூபிஎஸ்சி படிக்கக்கூடியவங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு இருக்கலாம். ஆனால் நம்ம எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான். நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஸோ அதேமாரி வந்து பேனா கொண்டு போகணுமா, பென்சில் கொண்டு போகணுமா, அதை பற்றி எதுவுமே வந்து ஒரி பண்ணவே தேவையில்லை. ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக கையாட்டிக்கிட்டு போகலாம். போகும்போது என்னென்னா ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு, அது ஆதார் கார்டாக இருந்தால் பெட்டரு. ஸோ அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு வந்துட முடியும். ஸோ அதனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிபிடி தான், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா, எனக்கு இந்த சிஹெச்எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் 3 ரவுண்டு இருக்குன்னு சொல்லாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டயர் 1, அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர் 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட்டு. ஸோ மொத்தம் இந்த மாதிரி 3 செக்ஷனில் இல்லை 3 கேட்டகரியில் வந்து எனக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குங்க. ஸோ இதில் வந்து டயர் 1 அப்படிங்கிறது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் மாதிரி இல்லை வந்து ஒரு ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டு எக்ஸாமுங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த டயர் 2 தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது, இதுதான் வந்து மெரிட்டு. ஸோ இந்த டயர் 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதைத்தான் வந்து உங்களை வந்து உங்களோட மெரிட்டுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த டைப் டெஸ்ட்டு அப்படிங்கிறதும் வந்து முழுக்க முழுக்க எலிஜிபிள் தான். ஸோ அப்போ நீங்கள் எதுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, டயர் 1 கிளியர் பண்ணியிருந்தாலும் இந்த டயர் 2வில் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ரொம்ப எஃபர்ட் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த டயர் 1, டயர் 2 இந்த டைப்பிங் டெஸ்ட்டில் சொல்கிறோமில்லங்க. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், எந்த சப்ஜெக்ட் படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டயர் 1ல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மொத்தம் 4 செக்ஷன் இருக்குது. அதாவது 4 பார்ட் வந்து இருக்கு போதுங்க. அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, தென் பார்ட் 4. ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம்ல இங்கிலீஷு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கிராமர்ஸு, காம்ப்ரிஹென்ஷனு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், நம்ம ரீசனிங்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த டாபிக் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஆப்டிடியூடு. ஸோ ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அதில் வந்து ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த குவான்டிடேட்டிவும் ரீசனிங் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே அப்படியே முழுமையான மார்க் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து எனக்கு ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது வந்து என்னென்னா இந்த 25 கொஸ்டினுக்கு கொஞ்சம் மெனக்கடணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், மெனக்கெட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வாஸ்டான சிலபஸ்ஸு. ஏன்னா இதில் தான் வந்து என்னென்னா பாலிட்டி வரப்போகுது, ஹிஸ்ட்ரி வரப்போகுது, எக்கனாமிக்ஸ் வரப்போகுது, கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது, ஸ்டாட்டிக் ஜிகே வரப்போகுது, ஸோ அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் வரப்போகுது. இந்த மாதிரி எனக்கு நிறையா சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் வாஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் 25க்கு 25 போட முடியுமான்னு கேட்டால் போடலாம் தான். ஆனால் அதுக்கான எஃபர்ட் போட்டு அந்த அளவுக்கு நம்ம சிலபஸை வந்து கவர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஆனால் வந்து என்னால் இவ்வளோ படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு படித்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி சிலபஸை ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இது எனக்கு இந்த 25 கொஸ்டினில் குறைஞ்சபட்சம் 12 கொஸ்டின் இல்லை 13 கொஸ்டின் போடலாம். ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா 5 to 16 கொஸ்டின் வந்து போடலாங்க. இல்லை நான் எல்லா புக்கும் வந்து A to Z கரைச்சி குடிச்சிட்டேன், எனக்கு எப்படி கேட்டாலும் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23 கொஸ்டின் 24 கொஸ்டின் போடலாம். இதில் வந்து நமக்கு எங்கே செக் வைப்பாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்கமிங் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் தாண்டி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசெண்டாக 1 இயரில் இருந்ததை வந்து படிங்க.
எனக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் பேக்கில் போயிட்டு அடுத்த ஒரு 6 மாதம் அடுத்த ஒரு 6 மாதம் அப்படிங்கிற மாதிரி போங்க. இதில் படிக்கும்போது என்னன்னா முழுக்க முழுக்க பிவைக்யூவில் என்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அவார்ட்ஸ் கேட்டிருக்காங்களா, இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் கேட்டிருக்காங்களா, எந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து டயர் 1ல வந்து இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எத்தனை மார்க்னா 2 மார்க்குங்க. ஸோ அப்போ மைனஸ் மார்க் இருக்கான்னு கேட்டால் ஆமாம், மைனஸ் மார்க் இருக்குது. நீங்கள் எத்தனை கொஸ்டின் தப்பாக போடுறீங்களோ அந்த தப்பாக போடுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எனக்கு 0.5 மார்க் வந்து என்னன்னா டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபைனலாக மார்க் வரும்போது நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போடுறீங்க, சப்போஸ் வந்து ஒரு 100 கொஸ்டினுக்கு 50 கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எனக்கு வந்து 50 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன், எனக்கு வந்து 100 மார்க் வந்துருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி டேரெக்டாக 100 மார்க் வராது. ஸோ நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதில் எவ்வளோ தப்பான கொஸ்டின்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான மார்க்ஸும் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய மார்க் தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் பயப்படணும் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு எந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நல்லா தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஸோ தெரியாத ப்ராபபிலிட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு டயர் 1ல வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டயர் 1ல கேட்கக்கூடிய சிலபஸ்ங்க. ஸோ ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் தான் வந்து இந்த டாப்பிக்ல இருந்தால் வந்து எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுதுங்க. அடுத்து இப்போ டயர் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து டயர் 2 எழுதணும். ஸோ டயர் 1 வந்து ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் தான். டயர் 2 தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களோட நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்களா இல்லையா, ஸோ எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க, என்ன போஸ்டிங் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ண போகிறது இந்த பார்ட்டு தாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 செஷன் வந்து இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, கம்ப்யூட்டர் நாலேஜு இதை பற்றிலாம் வந்து கொஸ்டின் இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 3 செக்ஷனு. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆப்டிடியூடும் ரீசனிங் இருக்குங்க. ஸோ இதில் ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின், ரீசனிங்கில் 30 கொஸ்டின் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து எனக்கு 60 கொஸ்டின் இருக்கும். ஸோ அடுத்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கிலீஷில் ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் வந்து ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதில் டோட்டலாக வந்து 60 கொஸ்டின் இருக்குங்க. அடுத்து செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கும். அதில் வந்து என்னென்னா டோட்டலாக வந்து 15 கொஸ்டின் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு மட்டும் வந்து என்னென்னா ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தாங்க. ஸோ அதை வந்து மெரிட்டில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு மினிமம் மார்க் வந்து அதில் எடுத்தால் பாஸு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மார்க் மெரிட்டுக்கு தான் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து எலிஜிபிலிட்டிக்கு இதுவும் உண்டு. ஸோ இதில் வந்து மினிமம் மார்க் எடுக்கணும். ஸோ அந்த மினிமம் மார்க் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ணதை கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் எனக்கு 120 கொஸ்டினுக்கு 120மே கரெக்டாக போட்டு வந்து எனக்கு இதில் மினிமம் மார்க் எடுக்கலைன்னா ஸோ நீங்கள் வந்து கிளியர் பண்ணதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் நாலேஜுங்கிறது ஜஸ்ட் எலிஜிபிள் தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செஷன் 2. ஸோ செஷன் 2 அப்படிங்கிறது வந்து என்னென்னா எனக்கு டைப்பிங் டெஸ்ட்டுங்க. ஸோ எனக்கு இந்த கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து டைப்பிங் ரிலேட்டடான ஒர்க்கு தாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 விதமான டெஸ்ட் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து என்னென்னா எனக்கு வந்து சம் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமில் எரர் இல்லாமல் வந்து நான் கரெக்டாக அந்த டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே நாளில் போயிட்டு நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், டேரெக்டாக போய் அங்கே போய் நான் வந்து டைப் பண்ணிடுவேன் அப்படின்னா சத்தியமாக முடியாது. ஓகேங்களா? ஸோ முன்னாடி இருந்த அந்த டயர் 1 டயர் 2க்கு வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமும் இந்த டைப்பிங் டெஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து முக்கியமானது. இன்னொன்று இது எலிஜிபிலிட்டி மட்டும்தான். நீங்கள் இதை கிளியர் பண்ணல அப்படின்னா நோ யூஸ். ஓகேங்களா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ என்னென்னா இதுவும் கிளியர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் டயர் 2ல் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை வச்சு அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் மெடிக்கலுக்கும் வந்து கூப்பிடுவாங்க. அடுத்தது இந்த டயர் 2க்கு வந்து என்னென்னா இதே சிலபஸ் தான். அதாவது ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்காக வந்து
எனக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது கம்ப்யூட்டர் ரிலேட்டடானது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஷார்ட்கட் கீஸு, அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டரோட வேர்சன்ஸு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு இருக்குன்னா ஆண்ட்ராய்டு பற்றி வேர்சன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டரு, இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கேட்கணும் அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் சொல்லுவோம்ல, அதை வச்சு கேட்கலாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட ப்ராசஸர் இந்த மாதிரிலாம் வச்சு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால என்னன்னா, நான் கம்ப்யூட்டர் பற்றி படிக்கும்போது அட்வான்ஸ்டு லெவலுக்கு படிக்கிறனோ இல்லையோ, பேசிக்கான விஷயங்கள்லாம் படிக்கணும். இப்போ எனக்கு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்போ வேர்டில் ஓப்பன் பண்ணும்போது நான் புதுசாக வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணால் அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நான் வந்து அதில் டைப் பண்ணியிருக்கிற வேர்டை வந்து இல்லை லெட்டர்ஸை வந்து நான் போல்ட் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீஸ் வந்து வேணும். இல்லைன்னா வந்து நான் ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஓஎஸ் போடுறேன்னா என்ன மாதிரி ஓஎஸ் போடலாம். ஸோ அதில் எது எதெல்லாம் ஓஎஸ்ஸு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் இப்போ வந்து ஒரு லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ இருக்குது, அதில் வந்து ஒரு நான் டேட்டாவை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நான் இன்புட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு டிவைசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். பென்ட்ரைவ் யூஸ் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது டேட்டா கேபிள் மாதிரி யூஸ் பண்ணலாமா, என்ன மாதிரி இன்புட் டிவைசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை அதுலேருந்து நான் வந்து டேட்டாஸை வந்து வெளியில் எடுக்கிறேன்னா அவுட்புட்டுக்கு என்ன மாதிரி டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து நம்ம படித்து வைக்கணுங்க. ஸோ கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் எனக்கு அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அடுத்தது டைப்பிங் டெஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு இந்த டயர் 2ல வந்து ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எனக்கு இங்கே ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக போட்டிங்கன்னா எவ்வளோ மார்க் மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு 1 மார்க் பண்ணுவாங்க. நான் முன்னாடி டயர் 1க்கு சொல்லும்போது 0.5 நெகட்டிவ் மார்க்குன்னு சொன்னேன். ஆனால் இந்த டயர் 2ல பார்த்தீங்கன்னா 0.5 பண்ண மாட்டாங்க. முழுமையாக 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் டயர் 2ல வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் அட்டன் பண்ணதில் எவ்வளோ கரெக்டு எவ்வளோ தப்புன்னு பார்ப்பாங்க. ஸோ கரெக்ட் பண்ண மார்க்கை எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கீங்களோ அதுக்கு உண்டான மார்க்கு, அதிலிருந்து எவ்வளோ கொஸ்டின் தப்பாக போட்டிருக்கீங்களோ அந்த கொஸ்டினுக்கான மார்க்கை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய மார்க்கை போடுவாங்க. அதுதான் உங்களோட ஸ்கோரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து இருக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, கேட்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது எப்படி படிக்கிறது அப்படின்னா, இன்றைக்கி வந்து யூடியூபு, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டா அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துருச்சுங்க. ஸோ இதில் எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வராண்டா ரேஸ் மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் இருக்குல்லங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே தான் வந்து எப்படி படிக்கணுங்கிற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. என்ன மாதிரி ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த மாதிரி வந்து நம்ம கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணணும், எந்த மாதிரி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வராண்டா ரேஸில் இந்த எஸ்எஸ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்க்ளூசிவான கோச்சிங்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நிறையா மென்டார்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான மென்டார்ஸு ட்ரெயினர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட வராண்டா ரேஸ் பிரான்ச்சஸை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்களை மாதிரி யாராவது படிக்கணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ராகுல் முடிஞ்சது.